சாசியா கிளாஸில் சிசி ஆக்டிவிட்டிக்கு கம்யூனிட்டி லஞ்ச் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு 4-5 ரெசிபீஸ் சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணி எது வேணாலும் செய்யலான்னு சொல்லிட்டு பூரி, கீர், பிரியாணி, சலாத் இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. நான் வந்து கீர் செஞ்சு கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் மேடம் வந்து சாசியாட்ட பிரியாணி செஞ்சு கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. காலையிலே பிரியாணி செய்ய ஆரம்பிச்சோம்னா லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டேன். சிக்கன் டிக்கா பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கான மேரினேஷன் தான் ரெடி பண்ணி வச்சுட்டு தக்காளி, புதினா எல்லாமே வெட்டி வச்சுட்டேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாத்திரங்கள் கொஞ்சம் கடந்துச்சு. ஸோ அதையுமே வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் எல்லாமே நீட் பண்ணிட்டேன். ப்ரிப்ரேஷன் கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரியாணி செய்கிறதுக்கான சட்டியுமே எடுத்து வச்சுட்டேன். எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சோன்னா காலையில் எழுந்திரிச்சு வேலை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரீசெண்டாக இப்போ பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் ஏபிசி ஜூஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது கூடவே வந்து நெல்லிக்காவும் சேர்த்துக்கிருவேன். ஸோ அது டேஸ்ட்டு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாதுளப்பழமுமே சேர்த்துக்கிருவேன். பிரியாணிக்கு தேவையான அரிசி, அளவு தண்ணி, அப்புறம் கீருக்கான அரிசி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பிரியாணி கீர்லாம் பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு பாத்திரமே எடுத்து வச்சுட்டேன். கரண்டியுமே கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏதாவது மார்க் பண்ணி கொடுக்க சொன்னனால இந்த மாதிரி கவுர் கட்டியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், எல்லாமே எடுத்து வச்சுட்டு இனி அடுத்த நாள் பிரியாணி செய்கிற வேலை தான். காலையில் ஒரு 6 மணிக்கே எழுந்திரிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 7 மணிக்கெலாம் பிரியாணி தம் போட்டாச்சு. கீருமே இங்கிட்டு ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு ஜூஸ்லாம் போட்டு கொடுத்துட்டு அவங்களையுமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த பக்கம் வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. முதல்ல கீரை பேக் பண்ணிவிட்டு அடுத்து பிரியாணியுமே தம் உடைச்சிட்டேன். நைட்டே ஒரு சில சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சனால டக்குன்னு எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. நல்லா சுட சுட பிரியாணியுமே ஹாட் பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு. டிஃபன் எல்லாம் பேக் பண்ணி சாசியாவுமே ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.